ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு லீவுங்கிறனால தான் என்னோடய கிச்சன்லாம் போட முடியல. இன்றைக்கி கனியா மேடம் வீட்டில் மட்டும் சமைச்ச வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலில். நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. எல்லோரும் என்னோடய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நைட்டு டின்னர் பண்ண போகிறேன். பசங்க 2 பேரும் மாமியார் வீட்டுக்கு கேரளாக்கு போயிருக்காங்க. ஸோ நானே ஹஸ்பண்ட் மட்டும் தான் சிம்பிளாக கோதுமை ரவை உப்புமா பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை உப்புமா வந்து குக்கரில் தான் பண்ணுவேன். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா பழுத்தது போட்டு நல்லா வதக்கிட்டு ஒன்றுக்கு ஒரு 2.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுதான் எங்கள் நைட்டு டின்னர். வாங்க சாப்பிட்லாம். நான் எப்போவுமே சம்பா கோதுமைக்கு நாகார வாங்குவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். கிடைக்கலன்னா வேறு வாங்குவேன், ஆனால் மோஸ்ட்லி இது தான் வாங்குவேன். இது ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும். அது மாதிரி பார்த்திங்கன்னா கைஸ், இந்த மாம்பழம் எங்கள் வீட்டு நாங்கள் வாடகைக்கு குடியிருக்கிற இடத்துல இந்த மரம் இருக்குது. செமையாக இருக்கும் இந்த பழம். இது பேர் என்னன்னு தெரியல. இது அதோட காய். இந்த மாங்காவோட பேர் யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சன்செட் கலருக்கு செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உண்மையிலுமே மாம்பழ சீசன் வந்துச்சுன்னா நாங்கள் வெளியிலேருந்து மாம்பழம் வாங்க மாட்டோம். இங்கே மரத்தில் இருக்குது. சொல்லவே முடியாது ஒரு டேஸ்ட். கலர் பார்த்தீங்களா, அதேமாதிரி ஒரு சின்ன புளிப்பு அவ்வளோ தேன் மாதிரி இருக்கும். இதோட பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாங்காவோட பேர் எனக்கு தெரியல, அவசோனருக்கே தெரியல அது என்ன மாங்கான்னு. ஆனால் வருஷம் வருஷம் பறித்து நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். தண்ணி கொதிச்சிருச்சு, ரவையை போட்டுக்கலாம். இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். வாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது ஆறுனா கூட ட்ரை ஆகாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட்காக தான் சரி, ஏன்னா அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கிறதுனால. ஸோ மோஸ்ட்லி நைட்டில் வந்து ரைஸ்லாம் கொடுக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி கம்பு தோசை, ராகி தோசை, இந்த மாதிரி வீட்டு ரவாவில் உப்புமா அந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஒரு வாட்டி டயபெட்டிக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை அதை விட்டு போகாது. கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லையா. அதனால் நம்மளால் முடிஞ்ச ஹோம் ரெமெடி என்னெல்லாம் இருக்கோ அதை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சாப்பாடுலேயே ஃபுட் கண்ட்ரோல் பண்ணோன்னா அதை நம்ம ஒரு விதத்தில் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். வாங்க சாப்பிட்லாம்.